சிவபெருமான் இருக்கக்கூடிய அந்த கைலைக்கு 30 முக்கோடி தேவர்களும் இருப்பாங்க. கடவுள் அனைவருமே பெருமாள் உட்பட பிரம்மா விஷ்ணு உட்பட எல்லோருமே சிவபெருமான் இடம் இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம வைக்கக்கூடிய எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பணத்தடை இருக்கோ அந்த பணத்தடையில யாரெல்லாம் மனசால ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களோ இந்த புதன்கிழமையில வரக்கூடிய பிரதோஷ வழிபாடை நீங்க முழு மனதோட இவ்வளவு பணம் வெளியில நிக்குது, இது வந்துச்சுனாலே போதும், நான் சம்பாதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, எனக்கு நான் கடன் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது, எனக்கு இத்தனை பேருக்கு கடன் கொடுத்துட்டு இப்போ நான் கடனாளியாக உட்காந்துருக்கேன், எனக்கு தேவைன்னு சொல்லும்போது யாருமே அந்த பணத்தை கொடுக்க மாட்டாங்க. பணத்தடைகளை களைவதற்கான ஒரு அற்புத மருந்து அப்படின்னு சொல்லலாம். பணத்தடைகளை களையும் புதன் பிரதோஷம். இந்த புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தை இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். பணத்தடையை போக்குவதற்கான அற்புதமான பிரதோஷ வழிபாடு முறையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. பணத்தடை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மனசுக்கு சங்கடத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கான தீர்வை சிவபெருமானிடமிருந்தே நம்ம பெற முடியும், நந்தியம் பெருமானிடமிருந்தும் நம்ம பெற முடியும். அதற்கான ஒரு சிறப்பான பிரதோஷ தினத்தை தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவை பார்த்துட்ருக்கிற உங்களுக்கு நிறைய இடங்கள்லேருந்து பணம் வராமல் பணம் தடைப்பட்டு இருக்குது அப்படின்னா அந்த தடையை தகர்த்து எறிவதற்காக இந்த பதிவை கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நான் சொல்லக்கூடிய வழிமுறையில் ஒரே ஒரு முறை வழிபாடு செஞ்சு பாருங்கள், முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். உங்களுடைய பணத்தடை விலகுவதற்கு இந்த வழிபாடு முறை நிச்சயமாக கை கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமையும். பிரதோஷம் அப்படின்னாலே மிகப்பெரிய தோஷங்கள் எல்லாவற்றையும் நீக்குவதற்கான ஒரு நாள் பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரதோஷ தினத்தன்று சிவபெருமான் இருக்கக்கூடிய அந்த கைலைக்கு 30 முக்கோடி தேவர்களும் இருப்பாங்க. கடவுள் அனைவருமே பெருமாள் உட்பட பிரம்மா விஷ்ணு உட்பட எல்லோருமே சிவபெருமான் இடம் இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கையை எல்லா தெய்வங்களுமே கேட்டு அருள் பாலிக்கும் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் பிரதோஷத்தை இந்த கலியுக காலகட்டங்களில் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா சிவாலயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா பெண்டீர்கள் எல்லாம் முன்னில் அமர்ந்து ஆண்கள் எல்லாம் பல்லக்கு தூக்குவதற்காக பின்னின்று அந்த ஒரு அற்புத காட்சியை மாலை நேரத்தில் பார்க்கும்பொழுது நம்ம மனக்கவலைகள் எல்லாம் நீங்கிடும். என்னதான் மனக்கவலை நீங்கினாலும் பணக்கவலை நீங்கினாதான் அந்த மனது அப்படின்றது முழுமையான மகிழ்ச்சி அடையும். அப்படி பல பேருக்கு பார்த்தீங்கன்னா பண பிரச்சனை இருக்கும், பண வரவு இல்லாமல் இருக்கும், பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழி தெரியாமல் இருக்கும், சம்பாதிச்ச பணம் கையை விட்டு அப்படியே தண்ணியாக செலவாகுதுங்க, எனக்கு சேமிக்கத்தையே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சிலர்கிட்ட நிறைய பணம் இருந்திருக்குங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, பல பேருக்கு உதவி இருப்பாங்க, தேவையான நேரங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, தேவையான நேரங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவங்க உதவுவதற்காக கொடுத்த அந்த பணத்தை அவங்களுக்கு தேவைன்னும் போது கேட்கும் பொழுது திருப்பி வராத ஒரு இக்கட்டான சூழல் அமையலாம். வேலை கூட நான் உங்களுக்காக வேலை பார்த்து கொடுத்துட்றேங்க, எனக்கு என்னுடைய சம்பளத்தை கொஞ்சம் ஒரு 2 நாள் கழித்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முழு உழைப்பையும் போட்டிருப்பாங்க. அந்த முழு உழைப்பையும் வாங்கினவர்கள் அதற்கான கூலியையோ சம்பளத்தையோ கொடுக்க சொல்லி கேட்கும் பொழுது பல சாக்கு போக்குகளை சொல்லி இன்னைக்கு வரைக்கும் தடைப்பட்டுக்கிட்டே வருதுங்க. எனக்கு இவ்வளவு பணம் வெளியில் நிற்கிது, இது வந்துச்சுனாலே போதும், நான் சம்பாதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, எனக்கு நான் கடன் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது, எனக்கு இத்தனை பேருக்கு கடன் கொடுத்துட்டு இப்போ நான் கடனாளியாக உட்காந்துருக்கேன், எனக்கு தேவைன்னு சொல்லும்போது யாருமே அந்த பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்கங்க. இது எங்கே போய் நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைக்கான தீர்வை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பல இடங்களில் பணம் கொடுத்துட்டு அந்த பணம் வராமல் தடைப்பட்டு நிற்கிது அப்படின்னாலுமே, இல்லை நீங்கள் பல இடங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்டு அதற்கான சம்பளம் எனக்கு சரியாக வராமல் இருக்குது, இந்த மாதிரி பணத்தடையாக ஆகிக்கிட்டு இருக்குங்க, கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, நாளைக்கு வாண்டுறாங்க, போனால் மறுநாள் வாண்டுறாங்க, இப்படியே சொல்லி 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 தட்டி கழிச்சுட்டே இருக்காங்களே தவிர 1 வருஷம் 2 வருஷம் ஆகுது, இன்னும் நான் லட்சக்கணக்கில் கொடுத்த பணத்துலேருந்து 1 ரூபா கூட திரும்பி வரல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வருகின்ற ஆகஸ்ட் 20ஆம் தேதி புதன்கிழமை பிரதோஷம், இந்த நாளை நல்ல பெரிய வட்டம் போட்டு குறித்து வச்சுக்கோங்க.
ஏன்னா பிரதோஷம் அப்படின்றது ஒவ்வொரு நாளில் வரக்கூடிய ஒவ்வொரு கிழமைகளில் வரக்கூடிய பிரதோஷத்துக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. சோமவார பிரதோஷம் அப்படின்றதுக்குன்னு ஒரு சிறப்பம்சம் இருக்குது. சனி பிரதோஷத்தை வணங்கினவங்க 1000 பிரதோஷத்தை ஒன்றா பார்த்ததற்கான சமம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி தான் புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் என்பது பணத்தடைகளை களைவதற்கான ஒரு அற்புத மருந்து அப்படின்னு சொல்லலாம். பணத்தடைகளை களையும் புதன் பிரதோஷம். இந்த புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தை யார் வேண்டுமானாலும் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியில் தடைப்பட்டு நிற்கக்கூடிய அந்த பணம் உங்களை சேரும். அந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. காலையிலிருந்து இரவு வரைக்கும் அந்த பிரதோஷம் முடியக்கூடிய நிலை வரைக்கும் சிவமயமாக இருக்கணும் உங்கள் மனசு. உங்கள் மனது முழுக்க சிவ வழிபாட்டில் இருக்கணும். சிவனை மட்டுமே நினைத்து நீங்கள் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை காலையில் ஒரு மணி நேரம் பூஜை அறையில் அமர்ந்து மனப்பூர்வமாக நீங்கள் அதை சொல்லுங்கள். அதே மாதிரி அந்த நாள் முழுக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், சமைக்கும் போதும் சரி, வேலை செய்யும் பொழுதும் சரி, துணி மடிக்கும் போதும் சரி, சும்மா புக்கு படிக்கிறதுக்கு உட்காரும் போதும் சரி, இல்லை நான் சும்மா தான் இருக்கேன் அப்படின்ற டைம்லேயும் சரி, இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த புதன் பிரதோஷத்தன்று இந்த விஷயத்தை கண்டிப்பாக செய்யுங்க. அதாவது காலையிலேயே எழுந்து உடல் தூய்மை பண்ணிடுங்க, வீடை தூய்மைப்படுத்திடுங்க, பூஜை அறையை தூய்மைப்படுத்திடுங்க, எல்லா சாமிகளுக்கும் பூவெல்லாம் போட்டுட்டு வீட்டில் ஒரு சின்ன நெய்வேத்தியம் வச்சுட்டு இப்போ விளக்கேற்றி தூபம் தீபம்லாம் காண்பித்துட்டு பூஜை அறையில் அமர்ந்து ஓம் சிவ சிவ ஓம், ஓம் சிவ சிவ ஓம், ஓம் சிவ சிவ ஓம் இந்த மந்திரத்தை நீங்கள் வாய் விட்டு சொல்லலாம், இல்லை மனசுக்குள்ளேயும் மனசார சொல்லலாம். ஆனால் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு மணி நேரம் பூஜை அறையில் அமர்ந்து ஓம் சிவ சிவ ஓம், ஓம் சிவ சிவ ஓம், ஓம் சிவ சிவ ஓம் நீங்கள் இதை சொல்லும் பொழுது உங்கள் மனக்கண்ணால் எந்தெந்த ஆலயங்களில் இருக்கக்கூடிய சிவபெருமான் உங்களுக்கு நினைவுக்கு வராங்களோ அவர் அப்படியே முன்னிறுத்தி அந்த தீபத்தை முன்னிறுத்தி அழகாக நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த 1 மணி நேரம் சொல்லி முடித்து சுவாமி கும்பிட்டுட்டு நீங்கள் வெளியில் வந்துட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை பார்க்கும்போது கூட மனசுக்குள்ளேயே ஓம் சிவ சிவ ஓம், ஓம் சிவ சிவ ஓம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. தொடர்ந்து சாண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. மாலை நேரத்தில் பிரதோஷ டைமில் நீங்கள் கண்டிப்பாக ஏதேனும் சிவாலயங்களுக்கு போவீங்க இல்லையா, பொழுது சிவனுக்கு தேவையான அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க. ஏன்னா அபிஷேக பிரியர் தான் சிவபெருமான். அவரை எப்பவுமே நம்ம குளிர்ச்சி படுத்திக்கிட்டே இருக்கணும். இளநீர் வாங்கி கொடுக்கலாம், பால் வாங்கி கொடுக்கலாம், தேன் வாங்கி கொடுக்கலாம், திருநீர் வாங்கி கொடுக்கலாம். இப்படி என்னென்னலாம் உங்களால் வாங்கி கொடுக்க முடியுமோ தாராளமாக நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க. வாங்கி கொடுத்துட்டு வெளியில் இருக்கக்கூடிய நந்தியம்பெருமானையும் வழிபடுங்க. உள்ளே இருந்து நமக்கு காட்சி தரக்கூடிய சிவபெருமானையும் வழிபடுங்க. நல்ல அபிஷேகத்தை அமர்ந்து பாருங்க. அந்த இடத்துலையும் ஓம் சிவ சிவ ஓம்ன்ற அந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க. உள்ளே போய் சிவனை தரிசிச்சுட்டு வெளியில் திருப்பி நந்தியம்பெருமானை தரிசனம் செஞ்சுட்டு கோயிலை அப்படியே வலம் வந்துட்டு ரொம்ப அற்புதமாக திருப்திகரமாக பிரசாதங்கள்லாம் வாங்கிட்டு நீங்கள் கோயிலிருந்து வெளியில் வரும்பொழுது தடைப்பட்ட பணமெல்லாம் என்னை சேர்ந்துடணும், என்னுடைய பணத்தடையெல்லாம் விலகணும் அப்படின்னு வேண்டிட்டு வெளியில் வாங்க. வெளியில் வந்த உடனேயே உங்கள் கண்ணுக்கு தெரியக்கூடிய முதல் பசு ஏதேனும் கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே இருக்கும். முதல் பசுவுக்கு 4 வாழைப்பழம் நீங்கள் வாங்கி கொடுக்கணும். கண்டிப்பாக உங்கள் கையால் 4 வாழைப்பழங்களை வாங்கி வெளியில் நீங்கள் வந்த உடனே பார்க்கக்கூடிய முதல் பசுவுக்கு வாங்கி கொடுங்க. நிறைய பசு இருக்குது அப்படின்னா நிறையாவும் வாங்கி கொடுக்கலாம். குறைந்தபட்சம் 4 வாழைப்பழம் கண்டிப்பாக பசுவுக்கு வாங்கி கொடுக்கணும். யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரைன்னு சொல்லுவாங்க. அப்படி பசுவிற்கு 4 வாழைப்பழம் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு திரும்பி வாங்க. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பணத்தடை இருக்கோ அந்த பணத்தடையில் யாரெல்லாம் மனசால ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களோ இந்த புதன்கிழமையில வரக்கூடிய பிரதோஷ வழிபாடை நீங்கள் முழு மனதோடு செஞ்சு பாருங்க. பசுவிற்கு பழங்களை வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு பாருங்க. உங்களுக்கு தடைப்பட்ட பணம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். யாரெல்லாம் உங்களுக்கு கால் பண்ணுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அவங்க கிட்டேருந்து பதில் நிச்சயமாக வரும். இன்னும் 2 நாளில் கொடுத்துட்றேங்க, நான் நம்பவே இல்லைங்க, இவர்கிட்ட எனக்கு காலே வராது அப்படின்னு நான் மறந்து விட்டுட்டேன், அவங்கெல்லாம் எனக்கு கால் பண்ணி அவங்களே எனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த புதன் பிரதோஷத்தினுடைய அந்த பக்தி நம்பிக்கை தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய வழியை ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னு அர்த்தம். அதனால் இந்த பிரதோஷத்தை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஆகஸ்ட் 20ஆம் தேதி புதன்கிழமை வருது. கண்டிப்பாக வீட்லேயும் வழிபாடு மேற்கொள்ளுங்க, சிவனாலயத்திற்கும் சென்று பிரதோஷ வழிபாடு மேற்கொள்ளுங்க. பணத்தடையிலிருந்து நீங்கள் விலகி மிக மகிழ்ச்சியாக அந்த செல்வம் உங்களுக்கு
உங்களை வந்து அடைந்து நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கமிட்மெண்ட்ஸ்ல இருந்துலாம் நீங்கள் விடுபடணும் அப்படின்னு நான் மனசார உங்களுக்கு வாழ்த்துறேன். யாரெல்லாம் இந்த பதிவை பார்த்துருக்கீங்களோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பணத்தடை இன்றிலிருந்து குறைவதற்கான வழி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த வழியை பின்பற்றுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.